Dear brothers and sisters, welcome to my channel Yours Simply Lia. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரியல் கண்ட்ரி எக்கோட டிஃப்ரென்ஸை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த எராவில் ரியல் கண்ட்ரி எக்கை கண்டுபிடிச்சி சாப்பிட்டா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்துன்னு என்னுடைய ஒரு சிம்பிளான ஹாண்ட்டு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பவுலில் இருக்கிற இந்த 3 எக்ஸ் தான் கண்ட்ரி எக்குன்னு நான் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்க இந்த எக்கோட வேல்யூ 12 ருப்பீஸுன்னு என்கிட்ட செல் பண்ணாங்க. ஸோ இந்த 3 எக்ஸ் ஒரு ஷாப்பில் நான் வாங்கினேன். இதுவும் நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கண்ட்ரி எக்கை நான் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி வச்சு வாங்கினேன். அவங்க வீட்டிலையே பாட்டப் பண்ண ஹென் கொடுத்த எக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. இதுக்கு வேல்யூ 23 ருப்பீஸுன்னு சொன்னாங்க. ஸோ ரியல் எக் ஹாண்ட்டோட வேல்யூக்காக நான் இந்த எக்கை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்போது 23 ருப்பீஸ் எக்கும் 12 ருப்பீஸ் எக்குக்கும் நடுவில் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் வைஸாக நீங்கள் பார்க்குறீங்க. 12 ருப்பீஸ் எக்கோட சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. 23 ருப்பீஸ் உள்ள கண்ட்ரி எக்கோட சைஸ் ஸ்மாலாகவே இருக்குது. ஸோ தெரியறதுக்காக எக்ஸாக்ட்லி நான் அது மேலே 1 2 3 4ன்னு நம்பரை ரைட் டவுன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்மால் எக்ஸ்பிரிமெண்ட்டில் நீங்கள் பார்க்க போனால் 1 2 3 4 5. ஸோ 5 நம்பர்ஸ் வரைக்கும் இந்த எக் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போது கண்ட்ரி எக், இதுவும் கண்ட்ரி எக் தான். மேலே அப்பர் பார்ட்டில் இருக்கிறதும் கண்ட்ரி எக் தான். இது பார்த்துக்கலாம். 3 4 5. ஸோ இப்போ பாருங்கள் மெஷரிங்கில் அது 1 2 3 4 5 ஹோலாக தெரியுது. அதே வேறு கீழே இருக்கிற கண்ட்ரி எக்கில் நம்பர்ஸ் 2 3 4 தான் தெரியுது. ஸோ 2 நம்பர்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் உள்ள வித்தியாசம் சைஸு வேரியேஷன் நாம் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ரியல் கண்ட்ரி எக்குக்கும் ஷாப்பில் வாங்கின கண்ட்ரி எக்குக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஆக்சுவலி இந்த ஹாண்ட் எதுக்குன்னா எக்லேயே மிகப்பெரிய விஷயங்கள் இப்போல்லாம் நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாக ஹென் எக் லே பண்ணணுன்னு இன்ஜெக்ஷன் கொடுக்கப்படுதான். அதுக்காகவே அவங்களுக்கு சீக்கிரமாக பாட்டப் பண்ணுறதுக்காக நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கப்படுதான். அப்படிப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்த எக்கை நம்ம கன்சியூம் பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் நம்ம பாடியிலையும் எங்கள் பாடியில் ரியாக்ஷன் ஏற்படுமா? அதாவது நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் வந்ததுன்னா அது ஒர்க்கிங்கே ஆகாது நாம் டேப்லெட்ஸ் எடுத்து இன்டேக் பண்ணும்போது. ஸோ அவ்வளோ அளவுக்கு நம்ம பாடி ஆர்கன்ஸை ஹார்டன் பண்ணிடும் ஆன்டிபயோட்டிக்ஸ். எக்ஸ்க்கு உருவாக்கப்படுறதுக்காக சிக்ஸ்க்கு கொடுக்கப்படுற இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே. இப்போது கொஞ்சம் அது பிரேக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போது 23 ருப்பீஸ் கண்ட்ரி எக்கை நான் பிரேக் பண்ணிட்டேன். இதோட யாக்கோட கலர் பாருங்கள், லைட் பேல் எல்லோ கலரில் இருக்குது, ப்ளஸ் ஒயிட் இருக்குது. ப்ரோக் ஆகலை. இப்போது ஷாப்பில் வாங்குகிற இன்னொன்று 12 ருப்பீஸ் எக்கை இப்போ நான் பிரேக் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. பிரேக் பண்ண வாட்டியே அதோட யாக் ரொம்ப டார்க் ஷேடில் இருக்குது. ஆல்சோ அது ஸோ 12 ருப்பீஸ்ன்னு பை பண்ண எக்கோட எல்லோ யாக் ப்ரோக் ஆயிடுச்சு. இப்போ நீங்களே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் பார்க்கலாம். அதே நான் 22 ருப்பீஸ்ன்னு பை பண்ண எக் யாக் பிரேக்கே ஆகலை. ஸோ தட் இப்போது வேரியேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ முட்டையில் இருக்கிற மஞ்சள் கரு இதில் கலங்கமாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரிமெண்ட் இப்போ சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ரியல் எக்கை ஹாண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம ஹெல்த்துக்காக நாம் தான் ஸ்ட்ரைவ் பேக் பண்ணணும். நாம் தான் சர்ச்சிங்லேயே இருந்து புதிய திங்ஸை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற கண்ட்ரி எக்கோட மஞ்சள் கரு ஸ்லைட்டாக வந்திருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு கலங்கள் இல்லை. ஸோ அது எவ்வளோ தான் நான் ஆட்டி பார்த்தாலும் அது மிக்ஸ் ஆகலை ஒயிட்டோட. ஸோ இது ஆல்மோஸ்ட் ரியலான எக்குன்னு நான் இப்போ கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இருக்கிற எராவில் நம்ம பெஸ்ட்டு சோர்ஸை சூஸ் பண்ணணும்னா எங்கள் வீட்டு தோட்டத்திலேயே ஹென்னை வாங்கி விட்டு ஒரு 10 ஹென்னை வளர்த்துட்டு வந்தோம்னா அது கட்டாயமாக மேல் ஃபீமேலுன்னு இருந்ததுன்னா எக் நிறையாவே நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ அந்த எக்கு நாங்கள் ஈட் பண்ணிட்டு வந்தோம்னா இப்போ இருக்கிற இடத்துல
நம்ம போன் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படிப்பட்ட ஆன்டிபயோட்டிக் உள்ள எக்ஸை நம்ம கன்சியூம் பண்ணோம்னா டெஃபினெட்லி நீ பெயின் ரொம்ப ரொம்ப வந்துடும், அர்த்ரட்டிஸ் ப்ராப்ளமும் ஏற்பட்டுரும். ஸோ பி அலாட்டாக இருங்க டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், டியர் வியூவர்ஸ். எப்போவுமே உங்கள் ஒரிஜினல் திங்கை நீங்கள் ஹாண்ட் பண்ணிகிட்டே இருங்க. சொல்லப்படுது ஃபார்ம் எக் வந்து ரொம்ப ரொம்ப இப்போ வந்து அவங்க யார்னிங் பண்ணுறதுக்காக டபுள் இன்ஜெக்ஷன் கொடுத்து க்ரோத் ஹார்மோனெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறாங்களாம். ஸோ இன்னொரு சர்ச்சில் நான் பார்க்க போனால் இன்னொரு இடத்துல நான் ஒரு கண்ட்ரி எக் வாங்கினேன். அது கலரே ப்ரௌன், லைட் ப்ரௌன் கலர் இருக்குது. அவங்க சொன்னாங்க காஃபி கலர் தான் போட்டிருப்பாங்க, இது ஒரிஜினல் இல்லைன்னு. ஆனால் நான் பல முறை கேட்டதும் அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து சலா பண்ணுறோம், பொய் சொல்ல மாட்டோம், ஸோ இந்த எக்கு நான் உங்களுக்கு ஒரிஜினலாக தான் கொடுத்துட்ருக்கேன்னு சொன்னாங்க. சரி அதுவும் ஒரு டெஸ்ட் பண்ணிடலான்னு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அது பிரேக் பண்ணி பார்க்கும்போது அதோட கரு எப்படி இருந்தது நீங்களே கண் முன்னாடியே பாருங்கள். சேம் இவங்க கொடுத்த எக் ப்ரைஸும் 12 ருப்பீஸ்ன்னு சொன்னாங்க, 12 ஆர் 13 ருப்பீஸ். ஸோ எந்த எக் எடுக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் ஃபைனலி ஒரு எக்கை மட்டும் நான் சூஸ் பண்ணேன். எந்த எக் எடுக்கலான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்து 2 எக் எடுத்தேன், கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது. இப்போ அதுலேயே ஒரு சின்ன சைஸில் எடுத்து அந்த எக்கை இப்போ பிரேக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பிரேக் பண்ணி பார்த்துடலாம் உள்ளார அதோட எக்யாக்கோட நிலமை. சுப்ஹான் அல்லாஹ், பெஸ்ட்டாக இருக்குது. வாவ், பார்த்தீங்களா? அது மஞ்சள் கரு கொஞ்சம் கூட மெல்ட் ஆகாமல் ஒரே அடியாக ஒரே சைஸில் இருக்குது. இன்னொரு எக் கூட எடுத்து நம்ம பிரேக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதோட கருவும் ஸ்ட்ராங்காக இருக்குது, அது கலங்கமே இல்லை. இப்போ இந்த எக்கும் ஒரிஜினலுன்னு தான் நான் ப்ரூஃப் பண்ணுவேன். ஏன்னா அது இன்ஜெக்ஷனோட எக்காக இருந்ததுன்னா அதோட கரு வந்து அப்படியே ஸ்மஜ் ஆயிரும், ஸ்மோக்கி ஆகி எல்லாம் மிக்ஸ் ஆகிரும் ஒயிட்டோட. ஸோ இப்போ வந்து இந்த எக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பீட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இப்போ பீட் பண்ண போகிறேன். ஸோ சும்மாவே பீட் பண்ணால் நல்லா இருக்காது, நைஸ்லி கொஞ்சம் லெவல் அளவுக்கு குருமா சேர்த்துக்கலான்னு குருமா சேர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா குருமா கலக்கி தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன் இந்த ரியல் கண்ட்ரி எக்கில். இப்போ நான் பீட்டப் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சோண்டு சால்ட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரிஜினல் எக்கோட கூடிய இந்த ரெசிப்பியும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அமேசிங் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரிஜினல் ரியல் கண்ட்ரி எக் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அது சாப்பிடும்போதே ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். என்ன லைட்டாக ஹார்டாக இருக்கும், மற்றபடி நல்லா இருக்கும். ரெட் சில்லி பவுடர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நல்ல விதமாக நல்லா டில்ட் பண்ணி அதுக்கு வந்து மிக்சிங் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் டர்ன் ஓவர் பண்ணி நல்லபடியான மிக்சிங் கொடுத்துக்கோங்க ஸ்ட்ராங்காக. அதுக்கப்புறம் கீ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கீ ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ஆல்சோ போன் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. டைஜஷன் ஆகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வெயிட்டும் லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த எக்கை வந்து நாம் வந்து இப்போது போட்டுட்டோம். ஸோ பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட ரா ஸ்மெல் போகணும். கொஞ்சம் டர்ன் ஓவர் பண்ண அது ஸ்ப்ரிங்கிள் ஆகிட்டு இந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க உங்கள் கேஸை. அப்புறம் என்ன, ரொம்ப சூடான ஒரு குருமா கலக்கி ரெடி ஆயிடுச்சு ரியல் எக்கோட. ஸோ இந்த டிப்ஸோட கூடிய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிக்கலன்னா கூட ஒரு லைக் மட்டும் ஹிட் பண்ணாமல் போகாதீங்க, கண்டிப்பாக ஹிட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த ரியல் எக் ஹாண்டோட சர்ச்சை ஷேர் பண்ணுங்கள். Meet you in the next video. Until then, take care. Allah Hafiz. Keep watching, keep supporting. Yours Simply Leah.